இன்றைக்கி நம்ம கோதுமை சேமியா தான் காலைல டிஃபன். அதுக்கு என்ன பாருங்கள், நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு என்னடா குக்கரில் ஏதோ எடுத்து ஊற்றுறீங்க, தக்காளி சாஸ் பார்க்குறீங்களா? தக்காளி சாஸ் நம்மளே பண்ணலாங்க. குக்கரில் பண்ண தான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு 10 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. நைஸாக அடிச்சுட்டு அதை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்படி வடிகட்டும் போது மேலே அந்த விதையெல்லாம் தங்கிடும், கீழே அழகாக சாஸ் மட்டும்தான் நிற்கும். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் மிக்சியில் அடிச்சுக்கணும். அந்த கட்டி தக்காளினுடைய திக்னஸ் தான் நமக்கு தேவை. குக்கரில் வச்சுக்கோங்க. எந்த குக்கரில் நீங்கள் யூஸ் பண்ண வச்சா வடை சட்டி வச்சாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த குக்கர் ஈஸியாக இருக்குன்னு சின்ன குக்கரில் வச்சுக்கிட்டேன். சிம்லேயே வச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொதி வரும்போது 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு இனிப்பு நல்ல பழமாக தக்காளியாக இருந்தால் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சம் தக்காளி பழம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படியே சிம்லேயே வச்சு பண்ணிகிட்டே இருங்க. அந்த பச்சை வாடை போயிட்டு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். தண்ணி வற்ற ஆரம்பித்து அழகாக சாஸ் பக்குவத்தில் வந்துடும். நீங்கள் இந்த பக்குவத்தை கண்டுபிடிக்கும் போது இப்படி ஊற்றினாலே உங்களுக்கு கீழே விழக்கூடாது. அப்படியே நிற்கி ட்ராப்பாக தேன் மாதிரி ஒழுகணும். இப்போ இந்த பக்குவம் வந்துச்சு. எப்படி கண்டுபிடிக்குது பார்க்குற, தட்டில் ஊற்றுறோமா அப்படி நின்றுக்குது பாருங்கள். இதுதான் அந்த பக்குவம். நம்ம அப்படி கோடை வச்சு அப்படி இழுத்தோம்னா அப்படியே நின்றுக்கும். இதுதாங்க சாஸினுடைய பக்குவம். நம்மளே டொமேட்டோ கெச்சப் வீட்டில் பண்ணிட்டேன் பாருங்கள். 3 நாள் இது கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் 1 வாரம் இருக்கும். அழகாக சேமியா பண்ணியாச்சு. கோதுமை சேமியா. அதுக்கு பாருங்கள் சட்னி மாதிரி சாஸை தொட்டு சாப்பிடலாங்க. ஊற்றி கூட சாப்பிட வேணாம். நாமளே வீட்டில் பண்ணிடலாம். அருமையாக டொமேட்டோ கெச்சப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.